கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த வேளையிலே நாம் தொழுகொள்ளும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தை கூறிக்கொள்கிறேன். சாராளை அற்புதமாக எண்ணின ஆகார். இந்த ஆகார் சாராளை அற்புதமாக எண்ணினாள். ஆனால் இந்த ஆகார் சாராளின் அடிமை பெண். எப்படி அடிமை பெண்? அவளை சாராளை அற்புதமாக எண்ணுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இதன் தொடர்ச்சியாக அநேக சரித்திர உண்மைகளை நாம் கண்டுகொள்வோம். இந்த ஆபிரகாம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமை சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாக சாரையையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவங்க கானான் தேசத்தை உனக்கு தருவேன். இந்த கானான் தேசம் பாலும் தேன் ஓடக்கூடிய தேசம், அதை உனக்கு தருவேன். இந்த ஆபிரகாமுக்கே உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின்படியே இவர் புறப்பட்டு போகிறார். போகிற இடத்துல சம்பவிக்கிற காரியம், கானா தேசத்தை சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகோம் என்னும் இடத்துக்கு சமீபமான முறை என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். இந்த கானானியர் யாருன்னா ஏசாவினுடைய சந்ததிகள் கானானியர். அப்போது அவங்க வரும்போதே இவங்க அந்த சந்ததிகள் அங்கே இருக்காங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் தேசத்துக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை காட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காயும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அவன் புறப்பட்டு அங்கேருந்து உடனமாக போக இப்போது இந்த இடத்துல போய் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. கானாலிருந்து அப்படி ஓடணும் போகும். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே
பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இப்போ கானாலிருந்து போடவரே பஞ்சம் உண்டான். எகிப்து தேசத்தில் இந்த பஞ்சத்தின் அங்கே தங்கும்படி போகிறார். போகும்போது அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவியை சாராய் பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று நான் அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். இதுதான் தாவீது ராஜாவுடன் நடந்த காரியம். அப்படின்னால பார்ப்போம். ஆகையால் முன்னிமித்தும் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லி என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இந்த அழகின மித்தம் முன்னாடி அப்படி சொல்லிட்டாரு ஆபிரகாம், நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ, உன் நிமித்தம் எனக்கு பொல்லாப்பு வரும். ஆனால் அவர் சொன்னபடியே இவளை பார்வனுடைய அரண்மனைக்கு இவள் அழகை கண்டு புகழ்ந்து என்னால் அரண்மனை கொண்டு போய்றாங்க. ஆனால் கொண்டு போய் இந்த பார்வோன் நயவஞ்சகமாக இவளை தன்னுடைய படித்து விடலாம், ஆபிரகாமை நல்வழிக்கு கொண்டு வந்து விடலாம், அவன் சகோதரித்து தானே நமக்கு மனைவியை கடை விடலாம் என்று நினைத்து அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். சாராளின் நிமித்தம் தனக்கு மனைவியாய் கொண்டு விடலாம் என்று அவள் நிமித்தம் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கேளிக்கை கழுதைகளும் பொட்டங்களும் கிடைத்தது. யார் நிமித்தம்? சாராளி நிமித்தம் இவர்கள் கிடைத்தது. அப்போ அந்த சமயத்தில் தான் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்கள் அந்த வேலைக்காரியை பார்வோன் மூலமாக ஆபிரகாம் கொடுக்கப்பட்டவளை இந்த ஆகார், அதாவது அடிமை பெண். இப்போ ஆகாருக்கு இந்த சாராய்க்குள்ள சம்மந்தம் என்ன? இந்த சாராளுக்கு சாராள் நிமித்தம் சாராளுக்கு அடிமை பெண்ணாக வந்த ஆகார் யார் நிமித்தம்? சாராள் நிமித்தமாகத்தான் இந்த சாராளுக்கு வெகுமதியாக அடிமை பெண்ணாக கொடுக்கப்பட்ட ஆகார். இப்போ ஆகாருக்கும் இவளுக்குள்ள சம்மந்தம் எப்படின்னா, ஒரு வெகுமதியாக அடிமை பெண்ணாக இவனுடைய அழகிய நிமித்தம் பார்வோன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். ஆனால் தேவன் என் தாசன் எனக்கு முன்பாக நிற்கிற உண்மை ஒத்தமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த என் மகனை அவன் ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய மனைவி நிமித்தம் அவனை மகாவாதியரால் வாதித்தார். ஒரு நீதிமான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவனால் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஒரு ஊழியக்காரனோ ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு பரிசுத்தவானோ ஒரு புறஜாதியான் அவனுடைய எந்த ஒரு பொருளையும் அபகரிக்கலாம் என்று நினைத்தால் தேவன் அவனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதியால் வாதிப்பார். அதற்கு இதுவே சாட்சி. இந்த சாதாரண ஒரு காரியத்தின் நிமித்தம் அவன் சாராளி நிமித்தம் ஆடு மாடு வேலைக்காரி ஒட்டகம் கேளிக்கை கழுதைகள் அநேக சம்மத்தை கொடுத்தான். ஆனால் என்னுடைய நீதிமான் நான் ஆசீர்வதிக்கவே ஆலோசிப்பேன் என்று வாக்கு கொடுத்த என்னுடைய குமாரன் மேல் நீ
இந்த பொல்லாப்பை செய்ய நினைத்தபடியினால் அவன் வீட்டாரையும் மகாவாதையினால் பாதித்தார். இப்போ தெரியுதா, புரிஞ்சுக்கிட்டோமா? இந்த ஆகார் சாராளுக்கு எப்படி அடிமைப்பெண்ணாக வந்தால், ஒரு வெகுமதியாக வந்தவள், அடிமைப்பெண்ணாக வந்தவள். ஆனால் அவள் இந்த அடிமைப்பெண்ணாக சாராய் வீட்டுக்கு வந்த அந்த பணிப்பெண் சாராளை அற்பமாக நினைக்கிறாள். எப்படி அற்பமாக நினைத்தாள் என்பதை அடுத்த பதிவிலே பார்ப்போம். ஆமீன்.